ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே டீனேஜரா இருக்கும்போதும் சரி, யங்ஸ்டரா இருக்கும்போதும் சரி, கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த மாரி ஒரு அடல்ட் சைட்ட கடந்து வந்திருப்போம். ஸோ இந்த அடல்ட் சைட் பார்க்கறதுனால நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அத பத்தி லேட்டரா பேசலாம். ஆனா இந்த அடல்ட் சைட் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? அப்புறம் இந்த சைட்டோட கிரியேட்டர் யாரு? இதுல எவ்வளோ ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு நீங்க இந்த அடல்ட் சைட்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட பேரு ஃபெவிலின் டைல்மேன். யார் இவரு? இவருக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லா அடல்ட் சைட்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஓனர் இவர் தான். அதாவது இன்னைக்கு இருக்கிற சைட்ஸ்ல கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 70% ஆஃப் த சைட்ஸ் எல்லாத்துக்குமே இவர் தான் ஓனர், இவர் தான் ஓன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இவர் கிட்டத்தட்ட ஒரு 1978ல ஜெர்மன்ல பிறகுறாரு. அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டடிஸ் எல்லாம் கண்டினியூ பண்றாரு. ஒரு 17 வயசுலயே ஒரு கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு நபரா டெவலப் ஆயிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு 1990 சம்திங்ல. ஸோ இப்படி ஒரு ப்ரோக்ராம்லாம் டெவலப் பண்றப்போ இவர் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றாரு. அதாவது ஒரு சைட் கிரியேட் பண்றாரு. அதுல என்ன அப்படின்னா இந்த பாப்அப் ஆட் அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்னைக்கு நம்ம சைட் பார்க்கும்போது டிஃப்ரெண்டா ஏதாவது சைட்ல ஆட் வந்துட்டு இருக்கும். நம்ம ஏதோ தேடி போவோம், ஏதோ ஒரு விளம்பரம் வந்துட்டு இருக்கும்ல. இந்த விளம்பரத்தை ஒரு வெப்சைட்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறது இவர் தான் டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சைட்ல இருந்து ஒரு விளம்பரம் வருதுன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது இன்னொரு சைட்டுக்கு போகும். இது மூலமா அந்த சைட்டுக்கும் காசு வரும். அந்த இன்னொரு பேஜுக்கு போவாங்க, அவங்களும் காசு கொடுப்பாங்க. இதுதான் பேசிக்கா இவருடைய ஒரு ப்ரோக்ராமே இருந்திருக்கு. ஆனா இதுல வர்ற வருமானம் பத்தல. இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த டைம் ஒரு 90s டைம்ல என்ன அப்படின்னா மேகசின்ஸ், புக்ஸ் இந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் எல்லாம் வித்துட்டு இருந்தது. ஸோ இந்த புக்கெல்லாம் சிடிக்கு கன்வெர்ட் பண்ணிருந்தாங்க. அதாவது இதுக்குன்னு ஒரு டைரக்டர், இதுக்குன்னு ஒரு ஆக்டர்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு மூவியா எடுத்து அதை சீரீஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிறைய லீகல்ஸும் இருந்தது, இதுல நிறைய இல்லீகல்ஸும் போயிட்டு இருந்தது. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த ஃபேபின் டைல்மேன் அப்படின்றவருக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது என்னன்னா, இதை சிடியில பாக்குறாங்க அப்படின்னா இது புக்ல இருந்து சிடிக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சிடியில இருந்து அடுத்த இன்டர்நெட்டுக்கு இவங்க வருவாங்க அப்படின்னு இவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவரை இந்த சீரீஸ்ல இருக்க படத்தை எல்லாத்தையுமே இன்டர்நெட்ல அப்லோட் பண்றாரு. ஸோ அந்த டைம்ல இன்டர்நெட் வச்சிருக்காங்க அப்படின்னாலே அவங்க பெரிய ஆள் தான். ஸோ அவங்களாம் என்னன்னா இன்டர்நெட்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போனாங்க அப்படின்னா இதுல இருக்கிற அதே பெய்ட் அமௌண்ட்டை அதுலயே வச்சிருக்காரு. ஸோ யாருமே அதிகமா பெருசா கண்டுக்கல. ஸோ இது பெரிய ரீச் ஆகலா அப்படின்னு ஒண்ணு இந்த டைல்மேன் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா இங்கதான் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ட்ரிக்கை யூஸ் பண்றாரு. அதாவது காசு கொடுத்து பார்க்கறதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குல்ல, இந்த வெப்சைட் அப்படியே வச்சுட்டு இது இல்லாம ஃப்ரீயா ஒரு 4 சைட் ஓபன் பண்றாரு. அதாவது இந்த ஃப்ரீ சைட்ல என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பெய்டு சைட்ல இருக்கிற ஒரு வீடியோவோட ஒரு குறிப்பிட்ட கிளிப்பிங், ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் கிளிப்பிங்கை எடுத்து அந்த சைட்ல போஸ்ட் பண்றாரு. ஸோ அந்த சைட்ல அவங்க பாக்குறாங்க அப்படின்னா அந்த சைட் ஃப்ரீ. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது சிலர் பார்த்துட்டு இது போதும், 5 நிமிஷம் பார்த்தா போதும் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து நீங்க ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் பெய்டு சைட் வச்சிருக்காரு. இந்த பெய்டு சைட்டுக்கு இந்த லிங்க் போகும். இங்க இருந்து அவங்க அந்த சைட் போய் காசு கட்டி இதை ஃபுல்லா பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சதுனால இவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவரே என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் வீடியோஸ் எடுக்கிறவங்க, இந்த அடல்ட் மூவிஸ் எடுக்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் இவர் டைரக்ட் அப்ரோச் பண்ணி உங்களோட மூவிஸ் எல்லாம் எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி டீல் பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பான் ஆக்டர்ஸ் ஆகட்டும், பான் ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே உள்ள வர்றாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ரெவன்யூ கொடுக்கணும். அதனால இதுல நிறைய சைட்ஸ் கிரியேட் பண்றாரு. ஏகப்பட்ட வெப்சைட் இவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஃப்ரீ சைட்டா கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி ஃப்ரீ சைட்டா கிரியேட் பண்ணி இங்க இருந்து கிளிக் பண்ணி அங்க வர்றாங்கல்ல, அவங்க எல்லாருமே காசு கொடுத்து தான் பார்க்கணும். அதாவது பெய்டு சைட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ ஏகப்பட்ட பெய்டு சைட்ஸ் வந்துருச்சு. அப்போ ஒரு பெய்டு சைட் மட்டும் தான் வச்சிருந்திருக்காரு. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இதை இன்னொரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக டிஃப்ரெண்டா கேட்டகரி வைஸா பான்ஸ் எல்லாத்தையுமே பிரிக்கிறாங்க. ஸோ அப்போதான் இந்த கே பான், லெஸ்பியன், அப்புறம் ஃபீமேல், இந்த மாதிரி பான் கேட்டகரிஸ் பிரிக்கிறாங்க. ஸோ இந்த பான் கேட்டகரிஸுமே இதே மாதிரி தான் ஒரு ஃப்ரீ சைட் ஓப்பன் பண்றாரு. ஒவ்வொன்றுக்கும் ஃப்ரீ சைட் ஓப்பன் பண்றாரு. ஒவ்வொரு கேட்டகரிக்குமே ஃப்ரீ சைட்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃப்ரீ சைட்ல பார்த்துட்டு இங்க இருந்து அங்க பெய்டு காசு கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நினைப்பாங்க நம்ம ஃப்ரீயா தானே பார்க்குறோம், காசு கொடுத்து பார்க்க போறோம் அப்படின்னு. பட் ஆனா இங்க அதுல இருக்கிற ஒரு வியூஸ் இருக்கு தெரியுமா, அந்த வியூஸ் எல்லாம் இப்போ இருக்கிற இந்த யூடியூப்ல மில்லியன் பில்லியன் வியூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அங்க ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு வியூ தான். ஸோ அப்படி மில்லியன் கணக்குல பாக்குறவங்கல ஒரு 10% பேர் காசு கொடுத்து பார்த்தாலும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் தான். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரி நான் சொல்லும் போது கிட்டத்தட்ட பாலிவுட், ஹாலிவுட் இதெல்லாம் சொல்றோம்ல, இதுல வர இன்கம்லாம் பெருசே கிடையாது. இதை விட அதிகமான அமௌண்ட் சம்பாதிக்கிறது தான் இந்த போனோகிராஃபிக் இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட 2018 வருஷம் மட்டும் இவனுடைய ரெவன்யூ எவ்வளவு தெரியுமா? கேட்டு ஆடி போயிருவீங்க.
460 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். ஒரு ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி எடுத்தா கூட இந்த அளவுக்கு இன்கம் கிடையாது. இந்த உலகத்திலேயே அதிகமா பணம் புரள்ற ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி வந்து இந்த அடல்ட் சைட்ஸ் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த அடல்ட் சைட்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுக்காக அவரு மைண்ட் கீக் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இந்த மைண்ட் கீக் கம்பெனி கீழே தான் நீங்க பாக்குற ஏகப்பட்ட பாயிண்ட் சைட்ஸ் ஆகட்டும். ஆக்சுவலா நான் வந்து ஃபுல் சைட் நேம்னு சொல்ல முடியாது. இந்த டியூப், அப்புறம் யூ, அப்புறம் வந்து இந்த பான், அப்புறம் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியும் இதை சேர்த்தாலே ஒரு சைட் வந்துருமோ. ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லா சைட்டுமே இவங்களுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு கீழே தான் வந்து வேலை பார்த்துருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க, இல்லை நீங்க ஏதாவது ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோட ஓனர் இவங்கள தான் இருப்பாங்க. இதை அடிச்சு சொல்ல முடியும். அண்ட் இதுக்கப்புறம் இந்த சைட்டை இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அதாவது ஃப்ரீ சைட்ஸ் சொன்னால இந்த ஃப்ரீ சைட்ஸ்லாம் யார் வேணாலும் வீடியோ அப்லோட் பண்ணுங்க. நீங்க அப்லோட் பண்ற வீடியோவுக்கு ஒரு குறிப்பிட்ட வியூஸ் பண்ணா கிட்டத்தட்ட யூடியூப் மாதிரி, அதாவது யூடியூப்ன்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இவர் வந்து பான் சைட்டுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி இதுல நீங்க யார் வேணா வீடியோ அப்லோட் பண்ணலாம், இவ்வளவு வியூஸ் போச்சுன்னா உங்களுக்கு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த சைட்ல இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க அப்லோட் பண்ற வீடியோஸை கூட எடுத்து அவங்களோட பெய்டு சைட்ல போட்டுருவாங்க. ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை அந்த சைட்டுக்கு அதை கூட்டிட்டு போகும். ஸோ அந்த சைட்ல நீங்க போய் காசு கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்க்க மாட்டாங்க. அண்ட் சிலர் கண்டிப்பா பாக்குறாங்க பணம் கொடுத்து. அதனாலதான் இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அதிகமான கான்சென்ட்ஸ் எல்லாமே ரன் ஆகிறதுக்கு காரணம் நம்மளுடைய மைண்ட் செக்ரேஷன், நம்மளுடைய டோபமைன் செக்ரேஷனுக்காக தான். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒரு வீடியோவை பாதியா பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தது பத்தாது நான் ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்ற ஒரு அர்ஜில் தான் நிறைய பேர் போய் இதை காசு கொடுத்தும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெறும் ஃபோன், இன்டர்நெட் இதெல்லாம் இருந்தாலே போதும், இது மொத்தத்தையும் பார்த்துட முடியும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரேஷனே அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கா இந்த போனோகிராஃபி அப்படின்றத உள்ள கொண்டு வந்ததுக்கு, இன்டர்நெட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் ஆக்குனதுக்கு காரணம் இவருடைய இந்த பிசினஸ் மைண்டு தான். ஸோ இந்த பிசினஸை வச்சுதான் இன்னும் இவங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ கான்சைட்ஸ் இவ்வளோவுக்கும் ஒரே ஒருத்தர் தான் ஓனர் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ கான்சைட் நான் எல்லாத்தையுமே சொல்லலை, கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி மோர் தென் 70% ஆஃப் சைட்ஸ் வந்து இவங்களுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுது. நீங்க வேணா கூகுளில் போய் மைண்ட் கீக் அப்படி டைப் பண்ணி பாருங்க. மைண்ட் கீக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டை ட்ரை பண்ணீங்கன்னா அதுல வெறும் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி தான் வரும். பட் அது ரிலேட்டடா அவங்க என்னென்ன வேலைகள் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாமே இந்த பான் சைட் மேல மட்டும்தான் இருக்கும். மற்ற எந்த ஒரு வேலையும் இவங்களுக்கு கிடையாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபேபின் டைல்மேன் அப்படின்னு சொன்னால இவருடைய ஹிஸ்டரி எப்போ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, கூகுள்லயும் சரி எந்த ஒரு வெப்சைட்லயும் சரி இவரை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் எந்த ஒரு பெரிய நோன் இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஈவன் விக்கிபீடியால கூட மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ பணம் சம்பாதிக்கிற வேலையை கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம வேலை இல்லாம என்னென்ன தப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலா நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணும்போது நான் பான் பத்தி பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்டா இதோட ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஹிஸ்டரிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிசினஸ் இருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே ஒரு சராசரி மனுஷனை அடிக்ஷன் ஆகிறதுக்காக மட்டுமே யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்த ஒரு சைட் பின்னாடி எவ்வளவு பெரிய பிசினஸ் ஓடிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய ஒரு நூதனமான பிசினஸ் வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நேரத்தை எப்படியெல்லாம் இழந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ இதை தவிர வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் கண்டிப்பா பேச ட்ரை பண்றேன். நாளைக்கும் உங்களை இன்னொரு இன்ஃபர்மேஷன் சந்திக்கிறேன்.